அநீதிக்கு எதிரான பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். குடிமக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை போல நடமாடும் உரிமை அடிப்படையான ஒரு உரிமை. ஆனால் ஆளக்கூடிய திமுகவின் 3 ஆண்டுகள் ஆட்சியில் நடமாடும் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ச்சியான படுகொலைகள், வன்முறைகள், ஆணவ கொலைகள் என்று தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆனால் ஆளக்கூடிய அரசு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத, அற உணர்ச்சி இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்முன்னே பார்க்கிறோம். கள்ளச்சாராய மரணம் 66 பேர் இறந்து போயிட்டாங்க. 2000 தொடக்கத்தில் 2004 2003 இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராய மரணம், கண் பார்வை போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா அதுக்கு பிறகு கடந்த 2023 கடந்த ஆண்டு 23 பேர் இறந்து போனாங்க. அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, நாங்க ஒரு அதிகாரியை கூட சும்மா விட மாட்டோம், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குனாரு. இனி கள்ளச்சாராய மரணம் நிகழாதுன்னாரு. இப்ப 2024 66 பேர் செத்து போயிட்டாங்க. மறுபடியும் ஐயா சொல்றாங்க, இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். இந்த இரும்பு கரத்தை வச்சு ஒரு பேர்ச்சம்பளம் கூட வாங்க முடியும். இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். யாரை ஒடுக்குறீங்க? பஞ்சு மிட்டாய் விற்கிறவன, கிளி சோசியம் பார்க்கிறவன, யூடியூப்ல வீடியோ போடுறவன, பேஸ்புக்ல கருத்து போடுறவன, ட்விட்டர்ல எழுதுறவன, இவனை தான் ஒடுக்கிறது. உளவுத்துறை காவல்துறைக்கு வேலை என்ன? மக்களுக்காக பணி செய்வது உளவுத்துறை காவல்துறை வேலையா? குற்றவாளிகளை நோட்டமிடுவது உளவுத்துறை காவல்துறையின் வேலையா? திமுக யார் யார் விமர்சிக்கிறான், அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், அதை நோட்டமிடு, அதை கண்காணி, எப்ப வாய்ப்பு வரும், எப்ப வழக்கு போடலாம், எப்ப உள்ள தரலாம்னு எதிர்பார்த்திருப்பது திமுகவின் வேலையா? காவல்துறை உளவுத்துறையின் வேலையா? என்னையே பெரிய அடக்குமுறை நாங்க எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். ஆனா என்னைய அதிகாரிகள் அவங்க நடத்துற விதம் ரொம்ப பண்பா நடத்துறாங்க, கண்ணியம் நடத்துறாங்க, நாரியம் நடத்துனாங்க. தமிழக காவல்துறை மீது மிகுந்த மதிப்பு வச்சிருக்கோம், மரியாதை வச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கான செயல்பாடுகள் ரொம்ப இழிவா இருக்கு, ரொம்ப கேவல கட்டத்தனமா இருக்கு. நீங்க வீழ்த்தனம்னா நெஞ்சில குத்துங்க, முதல குத்தாதீங்க. வழக்கு போடுவீங்க, வழக்க போடுங்க, குண்ட சட்டத்தை பாச்சுங்க, இந்த கர்மத்தான பண்ணுவீங்க, அதை பண்ணுங்க. ஏன் இந்த கேவலத்தனமான வேலை? ஒரு போராட்டம் நடக்குதா, போராட்டத்துக்கு காவல்துறை குவிக்கிறது, யார் யார் எங்க கலந்துக்கிறாங்க அதை நோட்டம் பெறுறது. ஆனா முக்கியமான பிரச்சனை கோட்டை விடுது. 66 பேர் செத்து போனதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா முதல்ல சுரேஷ்னு ஒருத்தர் முதலா இறந்து போறாரு. இறந்து போன உடனே அடுத்த 2 பேர் இறந்து போறாங்க. முதல் நாள்ல 3 பேர் இறந்து போறாங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லி மூடி மறைக்கப்படுதுன்னா, இது கள்ளச்சாராய மரணம் இல்ல, வாந்தி வலிப்பு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மூடி மறைக்கப்படுது. ஏன்னா அந்த 3 பேர் தான் செத்து போறாங்க, இதை மூடி மறைச்சிருவோம், கள்ளச்சாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அடுத்தடுத்து சாவு பெருக பிறகுதான் கள்ளச்சாராய மரணம் சொல்றாங்க. அந்த முதல்ல இறந்து போன சுரேஷ்ங்கிற மரணத்துக்கு இறுதி சடங்குக்கு வந்தவன்லாம் இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்கான். அப்ப அந்த சமயத்துல உளவுத்துறை காவல்துறை கொஞ்சம் மேலும் வெளிப்பட்டு செயல்பட்டு இருந்தாலே இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. முதல் நாள் அந்த இறுதி சடங்கு போனவன் 40 பேர் குடிச்சிருக்கான். அப்படி குடிச்சு 66 பேர் செத்து போயிட்டான். கள்ளச்சாராய மரணத்தால 66 பேர் செத்து போனதுக்கு காரணம் அரசு. உடனே சொல்லுது, இது டாஸ்மாக்ல உள்ள அந்த சரக்குல கிட்டு இல்ல. ஏன் நீங்க வேணா நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து விடுங்க. டாஸ்மாக் சாரத்தை கிக்கு இல்ல, அதனால தேடி போறாங்க. நாங்க டாஸ்மாக் மதுபான கடையை மூட சொன்னா அரசு என்ன சொல்லுது? மதுபான கடையை மூடினா கள்ளச்சாரம் பெருகிடுங்குது. மதுபான கடையை மூடினால் கள்ளச்சாரம் பெருகாது, மதுபான கடை இருப்பதால் தான் கள்ளச்சாரம் பெருகு. ஏன்னா நீ குடி நோயாளியா மாத்திட்ட. குடி நோயாளியை மாத்தி காலையில பொழுது பிறந்த உடனே குடிக்கிறான், பொழுது சாஞ்ச உடனே குடிக்கிறான், மதிய வேலையா குடிக்கிறான், எல்லாத்துக்கும் குடிக்கிறான். 7 மணியான கை நெடுக்க ஆரம்பிச்சிருக்கு, குடிக்காம இருக்க முடியல. அப்படி குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் வேலைக்கு போறதில்லை, வீட்டுல காசு இல்லை, அப்ப பொண்டாடி இருக்க பணத்தை பறிக்கிறான்.
இல்ல நகையை பறிக்கிறான், இல்ல தாலி அறுக்கிறான், ஒண்ணுமே இல்லையா 20 ரூபா 30 ரூபா வாசல்ல நின்று இல்ல சாலையில நின்று பிச்சை எடுக்கிறான். அப்படி 30 ரூபா 40 ரூபா தேத்தி 120 ரூபா 130 ரூபாய்க்கு குடிக்க முடியலன்னா 40 ரூபாய்க்கு மலிவு விலை சாராயத்தை நாடுறான். அந்த மலிவு விலை சாராயம் தான் கள்ளச்சாராயம். நீ குடி நோயாளியை உருவாக்கி விட்ட, அவன் கள்ளச்சாரத்தை நாடி போறான். அப்ப மதுபான கடைகளை மூடாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது. இதையும் மூடணும், அதையும் மூடணும். ஆனா இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட மானங்கட்ட கேடு கட்ட இன்னும் பல கட்ட அரசுக்கு அதுக்கு யோக்கியம் இல்லையே. என்ன அரசாட்சி நடத்துறீங்க? உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்குதா? ஆம்ஸ்ட்ராங் எப்படி இறந்து போறாரு? ஒரு போராட்டங்க, போராட்டத்துக்கு போறப்ப அவ்வளவு காவல்துறை கண்காணிக்குது. வடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் கட்சியோட தலைமை செயலாளர் அண்ணன் செந்தில் வந்து அங்க போறாங்க. ஆர்ப்பாட்டம் வந்து தள்ளி வைக்கப்படுது, காவல்துறை கெடுபிடி பண்ணதால. சரி முறையா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்ச பிறகு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போறாரு, வடலூர் நோக்கி. கோயிலுக்கு போறவரை கண்காணிச்சு அவரை அலைச்சைக்கு டிராக் பண்ணி எங்க வர்றாரு, இந்த வாகனமா அந்த வாகனமா பிடிங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணுங்க. கோயிலுக்கு குடும்பத்தோடு போற ஆளை கண்காணிச்சு கைது பண்ற அரசு, காவல்துறை, உளவுத்துறை, இளவுத்துறை எல்லாம் ஆம்ஸ்ட்ராங்க்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில இந்த தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்படுவது இதுதான் முதல் முறை. அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? கேட்ட சமூக வலைதளங்கள் உட்கார்ந்துகிட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாரு, அதனால கத்தி எடுத்தவனு கத்தியால தான் ஜாபு. சரி, ஆம்ஸ்ட்ராங் கத்தி எடுத்தாருன்னு வச்சுக்கிறோம் ஒரு வாதத்துக்கு. மதுரையில மூக்க அழகின்னு ஒருத்தருக்காரு, உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? நாளைக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு குந்தகம் வச்சா, ஒரு பாதுகாப்பு ஏற்பட்ட இதே பதில் சொல்லுவியா? ஒரு தண்டனை குற்றவாளி, 10 கொலை பண்ண ஒரு தண்டனை குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டால் கூட அவனுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதுதான் அரசு, அதுதான் பொறுப்பு, அதான் கடமை. நீ வீதியில உழவு விட்டுட்டு வெட்டி கொலை செய்ய விட்டுட்டு ரவுடிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நாங்க ரவுடிகள் புரிகிற மொழியில பேசுவோம், நீ சட்டத்தின் மொழியில பேசு, வேற எந்த மொழியும் பேச வேண்டாம். ரவுடிகள் புரிகிற மொழினா அவன் கையை உடிச்சான், நீ கையை உடிக்கிறதா? அவன் பாத்ரூம்ல விழுந்தான்னு சொல்லிட்டு கையை உடிக்கிற. எங்கேயாவது இந்த கொடுமை இருக்கா? ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க மிஸ்ஸா காலத்துல காவல்துறையால துன்புறுத்தப்பட்டன்னு. இன்னைக்கு காவல்துறை துன்புறுத்துது, கையை உடிக்குது, காலை உடிக்குது. கேட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த பாத்ரூம்ல வலிக்கு விழ மாட்டேங்குது? அதெல்லாம் வித்தியாசமான பாத்ரூமா இருக்கு. கையெல்லாம் வெடிச்சு விட்டு காவல்துறை சைட் போடுதா? என்ன கதையா இருக்கு? என்ன காவல்துறை இந்த வேலை செய்யும், காவல்துறை வேலை செய்யும், பல்ல புடுங்கும், கையை ஒடிக்கும், காலை ஒடிக்கும், எல்லாத்தையும் பண்றது காவல்துறை. இதை எப்படி அனுமதிக்க முடியும்? ரவுடி உருவாயிட்டான், பிரபல ரவுடி. எப்படி ரவுடி ஆகுறான்? ஒரு கொலை பண்றான், அவன் குற்றம் சாட்டப்பட்டு 90 நாட்கள் வரைக்கும் உள்ள இருக்கான். அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வர்றான். வெளில வாங்கின வந்த பிறகு அந்த வழக்கு நடக்குது, வழக்குல தண்டனை பெறல, மறுபடியும் ஒரு கொலை பண்றான், 90 நாட்கள் உள்ள போறான், வெளில வர்றான், வழக்கு நடக்குது, அந்த வழக்குலயும் அவன் வந்து தண்டிக்கப்படல, விடுவிக்கப்படுறான். இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செய்துவிட்டு எந்த கொலை வழக்கும் தண்டிக்கப்படாத ஒருவன் அந்த கொலையை, அந்த வன்முறையை தனக்கான தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தினான். அதுக்கு பேர் தான் கூலிப்படை கலாச்சாரம். அவன் தான் ரவுடி. கொலை பண்றப்பவே அவனுக்கான ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனுக்கு கொலை பண்ணுங்க எண்ணமே வந்திருக்காது. நீ உலக விட்டுக்கிட்டு திடீர்னு என்கவுண்டர் பண்ணிட்டார். என்கவுண்டர் பண்ண ஒழிஞ்சிருமா எல்லாமே? எதுக்கு? காவல்துறை சிங்கம் படம் போல செயல்படுதான். நம்ம நம்பணுமா? கேவலம் கட்ட விட காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே மக்களுக்கானது. திமுக கட்சி வேலை செய்யணும் வேலை இல்லை. திமுக விமர்சிச்ச உனக்கு என்ன வெடிக்குது? இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாறை எல்லாம் கெடும் வள்ளுவன் சொல்றேன். இதுக்கு கருணாநிதி எழுதிய பொழிப்புரை, ஒரு ஆட்சி மீதான குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெட்டு போகுங்கிறார். கருணாநிதி விமர்சிச்சு தொடங்குறாரு. ஆனா ஐயா ஸ்டாலினுக்கு ஏற மாட்டேங்குது. ஆட்சியை குறை சொல்லக்கூடாதுங்க. இது வந்து திராவிட மாடல் ஆட்சி. என்ன திராவிட மாடல் ஆட்சி? 10 நாளைக்கு முடி ரகுபதி சொல்லிட்டாரு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடிய ராமர் தாங்க. என்ன கூத்துனா, ராமரை பாஜக கையில் விட்டுட்டான், கையில் எடுக்காம விட்டுட்டேன். ஜெய் ஸ்ரீராம் சொன்னவரு ஜெய் ஜெகநாத்ங்கிறாரு. யாரு ஐயா? மோடி ஐயா. அயோத்தியில வந்து பாஜக வந்து தோத்து போகுது, பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியில தோத்து போகுது. இனி ராமர் அரசியல் ஈடுபடாது, ராமரை கழட்டி பண்ணி முடிவு பண்ணிட்டு அவன் ஜெய் ஜெகநாத்ன்ட்டான். அவனே ராமரை விட்டுட்டான், இவன் தூக்கி பிடிக்கிறாங்க. ஐயா சுபேந்திர பாண்டியன் ரோசமும் மானமும் சூடும் சுரணையும் கொண்டவர் எங்க போனாரு?
அப்படி மெல்லிய குரல்ல பேசுவீங்க, பேச வேண்டியதானே? ரகுபதி சொல்றாங்க, அது மட்டும் சொல்லலாங்க. அண்ணாவுக்கு, பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு சமூக நீதியில முன்னோடியே ராமருக்கு. ஏன்டா கண்டிக்கல? செல்லமா தட்டுவீங்கடா, செல்லமா கூட தட்டுங்கடா. ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன? ரஞ்சித் சங்கி, இவர் சங்கி, அவர் சங்கி. ரகுபதி யாரு? ரகுபதி பேசிய கருத்து அவர் தனிப்பட்ட கருத்து என்றால் திமுகவின் தலைமை ஏன் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? இந்த கோட்பாட்டு வேஷம் போட்டுக் கொண்டிருக்க பிஜேபி முத்திர குத்துற. யாரு பிஜேபி பேச வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு நாங்களும் கலைச்சு போயிட்டோம். உனக்கு பேச இங்க எல்லாம் பிரச்சனை இருக்கா? இன்செக்யூரிட்டியா இருக்கா? அறிவாளுக்கு போவா, கலைஞர் தொலைக்காட்சி பேசுவோம் வா. யார் பாஜக ஆதரிச்சது, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதகம் விளைச்சது யார்? பேசுவோம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு விரோதம் பண்ணலங்க, ஒரு விரோதம் பண்ணல. ஆனா முழுக்க அத்தனை பாதகத்தையும் அத்தனை துரோகத்தையும் செஞ்சது இந்த கேடுகட்ட திமுக. திடீர்னு பார்த்தா நாங்க இவங்களெல்லாம் விட மாட்டோம், ஒடுக்குவோம். ரெட் பிக்சல் ஊடகம், அந்த ஊடகத்துக்கு முடக்கம் நினைக்கிறேன். ஏன் முடக்கணும்னா அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னா சவுக்க சங்கர் பேசினார்ல, பேசினப்ப எதுக்க தலையாடிட்டார். அதாவது சட்டத்தில் என்னன்னா அவதூறான கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு கிடையாது. கருணாநிதியை பத்தி வைகோ பேசினதை இப்ப நான் மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது. இதுதான் சட்டம். ஆமோதிச்சதுக்கெல்லாம் ஆமாம் வழக்கு போட முடியாது. ஆனா டெல்லிக்கு விரைந்து பெலிக்ஸ் கைது பண்றேன், கைது பண்ணி உள்ள போறான். நான் என்ன கேட்கிறேன், பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துட்டாரு ராஜேஷ் சாஸ்திரி, காவல்துறை அதிகாரி. அதிமுக ஆட்சியில சிபிசிஐடி வழக்கு நடத்தி அந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்துக்கு போய், விழுப்புரம் குற்ற நடுவர் நீதிமன்றம் போய், சென்னை உயர்நீதிமன்றம் போயின்னு 3 நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை உறுதி செய்கிறது. 10 ஆண்டு 3 ஆண்டுன்னு 3 நீதிமன்றம். அவர் கடந்த மே 17ஆம் தேதி தான் ஜாமீன் வாங்குறாரு, ஸ்டே வாங்குறாரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல 11 மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாச இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை, இந்த திமுக அரசு, இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பண்ணல. நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவரை ஏன்டா கைது பண்ணல? திமுக விமர்சிச்சான், முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்சான், கைது பண்ற நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாசை 11 மாசம் கைது பண்ணல. ஏன் கைது பண்ணல? இதுதான் திராவிட மாடல். இந்த கேடுகட்ட ஆட்சி முறைக்கு பேர் தான் திராவிட மாடல். 24 ஓட்டு போட்டது பிஜேபி மேல கடுப்புல, 26 ஓட்டு போட போறது திமுக மேல உள்ள கடுப்புல. எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க, அப்பாரும் மகனும் ஆடுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிங்க, எல்லாரும் உள்ள போடுங்க. 2026 கெஞ்சி கதற விடுவோம். கருணாநிதி ஆட்டம் போட்டார், ஆட்டம் போட்ட விளைவாக கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின். அதே நிலையை உருவாக்கும். எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை அவதூறு பரப்பைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். நாங்கள் தலைவர் பிரபாகரன் பிள்ளைகள். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் புரிந்து போராடுவோம்.